வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசி லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் லாஸ்ட் டேட் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு குட் நியூஸ் தாங்க. November 20 தான் லாஸ்ட் டு அப்ளை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி November 27 வரைக்கும் உங்களுக்கு டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு யாரெல்லாம் இன்னும் அப்ளை பண்ணலையோ கண்டிப்பாக போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்குலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஆர்ஆர்பி என்டிபிசிக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்துட்டு ஒரு சகோ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான 120 டேஸ் ஸ்டடி பிளான் தரீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். இது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தாங்க இருக்கும். இதில் நான் வந்து 120 டேஸ்க்கும் வந்து ஒரேடியாக வீடியோ கொடுக்கலாம். ஏன்னா ஒரே வீடியோவாக கொடுத்தா நீங்கள் அதை பார்க்குறது எனக்கு வந்து டைம் வேஸ்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஷெட்யூல் மாதிரி 10 டேஸாக வந்துட்டு பார்ட்டாக உங்களுக்கு வந்து வீடியோ கொடுத்துட்றேன். அந்த 10 டேஸில் நான் கொடுக்குற ஷெட்யூலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க. அதேமாதிரி 120 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஃபுல் போர்ஷனுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓரளவுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 120 டேஸ் ஸ்டடி பிளானுக்காக இந்த வீடியோவில் நான் எந்தெந்த டாபிக்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அண்ட் எந்த யூடியூப் சேனல் பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே நோட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதே மாதிரி நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. இப்போ என்னன்னா தமிழ் லாங்குவேஜ் எடுக்கிறதா இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுக்கிறதா அப்படின்ற கன்ஃபியூஷனில் இருக்கா. ஆனால் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 லாங்குவேஜஸில் இருக்குது. நீங்கள் எந்த லாங்குவேஜஸ் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் தமிழ் லாங்குவேஜில் தான் எனக்கு தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தமிழ் லாங்குவேஜ் ஓகே அப்படின்னா நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைங்க எனக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஓகே அப்படின்னா இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் டிஎன்பிசிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் செலக்ட் பண்ணாலும் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணாலும் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் வந்து 2 லாங்குவேஜ்லுமே இருக்கும். ஒருவேளை எனக்கு இங்கிலீஷ் புரியலன்னா நான் தமிழில் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை தமிழ் எனக்கு தெரியலன்னா இங்கிலீஷில் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஆர்ஆர்பி என்டிபிசியில் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அதில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 100 கொஸ்டின்ஸுமே இருக்கும். வேறு லாங்குவேஜை நீங்கள் போய் பார்க்கவே முடியாது. நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணால் 100 கொஸ்டின்ஸ் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். தமிழ் சூஸ் பண்ணால் 100 கொஸ்டின்ஸ் தமிழில் மட்டும்தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வைஸாக எதில் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்னுடைய ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம இந்த 10 டேஸ்க்கான பிளான் ஆஸ் வெல் அஸ் எந்த யூடியூப் சேனல் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதை விட உங்களுக்கு நல்ல சேனல் தெரிஞ்சாலோ இல்லை, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சேனல் வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏன் இந்த சேனல் தான் பெஸ்ட்டு அப்படின்லாம் நான் சொல்ல வரல. எந்த சேனல் உங்களுக்கு புரியுதோ அந்த சேனலில் நீங்கள் பாருங்கள். இப்போ 10 டேஸ் பிளான் எந்த டேட்லேருந்துன்னு பாருங்கள். 20/11/2025 30/11/2025 வரைக்கும் இந்த 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்துட்டு முடிக்க வேண்டியதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? மேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் இப்படி 3 பிரிவு இல்லையா? மேக்ஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து 10 டேஸ் என்னென்ன முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டம் பேசிக்ஸ், அதாவது நான் தமிழ்லையும் சொல்கிறேன் சில விஷயம்லாம், எண் அமைப்பு, இதை வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், மீபோமா மீபோகா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குதல், பர்சன்டேஜ் சதவீதம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாபம் நஷ்டம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், பார்ட்னர்ஷிப் கூட்டாண்மை, ஆவரேஜ் சராசரி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி, இது எல்லாத்துக்குமே சம்ஸ் எல்லாமே யூடியூப் சேனலில் நிறைய அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் ஆர்ஆர்பி என்டிபிசி இந்த மாதிரி ஒரு டாபிக், எந்த டாபிக் வேணுமோ அந்த டாபிக் போட்டு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய சேனல்ஸில் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இல்லை நீங்கள் பேசிக்ஸ் கற்றுக்கணுன்னாலும் நிறைய யூடியூப் சேனல்லையும் இருக்குது, நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா, ரீசனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 டேஸ்லாம் நம்பர் சீரீஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க, என் வரிசை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆல்ஃபபெட் சீரீஸ்னால் இப்போ ஏபிசி அதெல்லாம் கொடுத்துட்டு அடுத்து இதுக்கான இது என்ன வரும் அப்படின்னு வேறு மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் அடுத்து ஆட் ஒன் அவுட், வேறுபட்ட ஒன்று, ஒரு 4 இது கொடுத்துட்டு அதில் ஒன்று மட்டும் வேறு மாதிரி இருக்கும், அது என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறது. அடுத்து அனாலஜிஸில் நிறைய இருக்குது. அடுத்து கோடிங் அண்டு டீகோடிங், அடுத்து பிளட் ரிலேஷன்ஸ் தெரியும் இல்லையா? இப்போ மாமாக்கு அக்கா இவங்கன்னா அவங்க எனக்கு என்ன சொந்தம் அந்த மாதிரி கேட்குறது. அடுத்து டேரக்ஷன்னா நான் இங்கே நாட்டில் நிற்கிறேன்னா என் ஃப்ரெண்டு இப்படி 30 டிகிரி போனான்னா அவள் எந்த டேரக்ஷனில் இருக்கா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னா வென் டயக்ராம் கொடுத்துட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி வென் டயக்ராம் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு ஏ இங்கே இருக்காங்க, பி இங்கே இருக்காங்க, சி நடுவில் இருக்காங்க, அப்போ ஏக்கும் பிசிக்கும் எத்தனை ரிலேஷன், ஸோ லைக் தட் வென் டயக்ராம் கொடுத்து கேட்பாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் ஜென்ரல் அவேர்னஸ்க்கான வீடியோ நம்ம வந்து போடுறோம். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், அதை நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ஜென்ரல் அவேர்னஸ்னால் ஜிகே ரிலேட்டடான ஒரு ப்ரீவியஸ் இயர் செஷன்ஸ் வந்துட்டு கொஸ்டின்ஸாக நான் போட்டுட்ருக்கேன். ஈவினிங் அந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸில் என்ன முடிக்கணும்னா, இந்தியனோட ஹிஸ்ட்ரி, அதாவது இந்தியாவுடைய வரலாறு, அதை 3 பிரிக்கிறேன். என்னென்னா பண்டைய இந்திய வரலாறு,
இடைக்கால வரலாறு, நவீன வரலாறு, அந்த 10 நாள்ல இது எப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ ஒரு ஷெட்யூல் மாதிரி நீங்களா ஃபர்ஸ்ட் இதை முடிக்கிறேன் அதை முடிக்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சு டப்பு டப்புன்னு முடிச்சுட்டே வாங்க. ஸோ இவ்வளோதான் வந்துட்டு 10 டேஸ்க்கான உங்களுக்கு வந்து ஷெட்யூல். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு 10 டேஸ் 10 நாள் இருக்கே பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் இந்த மேக்ஸ் சம்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பேசிக்ஸ்லேருந்து நல்லா வந்து ஒரு நோட் மாதிரி வச்சு போட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை பார்க்க அடுத்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து அப்படியே பார்க்கலாம். சில யூடியூப் சேனலில் இந்த சம்ம நடத்திட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கூட போட்டு காமிப்பாங்க. அந்த மாதிரி இதுவெல்லாம் எடுத்து பாருங்கள், இன்னுமே உங்களுக்கு இதுவாக இருக்கும். அதே மாதிரி இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரியில் பண்டைய இந்திய வரலாறு, இடைக்கால வரலாறு, நவீன வரலாறு, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு யூடியூப்ல வீடியோவாக இருக்கு. அந்த வீடியோஸ்லாம் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து சேனல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் எடுத்துக்கும் போது மேக்ஸை பொறுத்தவரைக்கும் ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் இவங்களது நல்லாயிருக்கும். அண்ட் சந்துரு மேக்ஸ், மின்னல் வேக கணிதம், இல்லைனா மேக்ஸ் பை டாக்டர் ER தங்கமுத்து, இவங்க 4மே உங்களுக்கு எது ஓகேவா இருக்கோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாங்க. ஏன்னா இந்த சேனலில் பாருங்கள் இந்த சேனல் பாருங்கலாம் சொல்லலை, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு சேனல் புரியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த சேனலை பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துக்கு சம்முக்குமே பேசிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக்ஸ் தெரிஞ்சிட்டாலே ஓரளவுக்கு நீங்கள் சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை பாருங்கள். உங்களுக்கு ஹிந்தி ஒரு வேலை தெரிஞ்சுது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆதித்யா ரஞ்சன் அவர் வந்து சிம்பிளாக எப்படி போடணும்லாம் சொல்லி தருவார். ஆனால் ஹிந்தியில் தான் இருக்கும். ஆதித்யா ரஞ்சன் அவருடைய யூடியூப் சேனலில் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அவர் ஒவ்வொருத்துக்குமே போட்டிருப்பார் ரீசெண்டாக எப்படி கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஏன்னா இப்போ நம்ம வந்து பேசிக்ஸ்லேருந்து எடுத்திருப்போம், ஆனால் ரீசெண்டாக கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிலாம் தருவாங்க கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு அவர் லைன் பை லைன் நல்லா சொல்லி தருவார். இப்போ ஸோ இது எடுத்துட்டிங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா AIMTN சேனல், அதாவது தமிழ்நாடு TN சேனல், இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வரண்டா ரேஸ் பார்க்கலாம், இல்லை வந்து அடா சேனல் பார்க்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான். வரண்டா ரேஸு, அடா சேனல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு போடுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து தமிழில் அந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த சேனலில் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கோ அந்த சேனலில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது தாங்க நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் 120 டேஸில் ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கான டாபிக்ஸு. இது வந்து உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்கள். இல்லை நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லலை. எந்த ஒரு ஐடியாவுமே இல்லைங்க எனக்கு, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, ஏதாவது ஒரு கைடன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்த 10 டேஸ்க்கு நான் அப்பப்போ சொல்லுவேன். இப்போ 20லேருந்து 30னா இது வந்து 29ஓட உங்களுக்கு 10 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடும். நான் வந்து 30 அன்னைக்கு ஒரு நியூ வீடியோ, அடுத்த பார்ட் 2 ஷெட்யூல் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் போடுவேன். ஓகேங்களா? அதேமாதிரி நம்ம இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேக்கேஜும் தனியாக போடுறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, இல்லை வந்துட்டு எனக்கு புரியலைங்க, இல்லை ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் நான் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை உடனே உங்களுக்கு வந்து நான் தருவேன். ஓகேங்களா? ஸோ RRB NTPC வந்து ரொம்ப கஷ்டம்னா நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணாத இருக்கிறதுனால தான் அது கஷ்டமாக தெரியுதே தவிர அது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இப்போ நார்த் இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் ஈஸியாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறாங்க. காரணம் அது வந்து அவங்க வந்துட்டு நிறைய டைம் எடுத்து ஒவ்வொன்றத்தையும் கற்றுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு எக்ஸாம் நோக்கியே போகிறோம். அதுலேயுமே ஃபுல் டைம் யாருமே படிக்கிறது இல்லையா, எல்லாருமே ஒர்க் முடிச்சுட்டு கிடைக்கிற டைமில் தான் படிக்கிறோம். அதனால தான் நம்மளால் பாஸ் பண்ண முடிய மாட்டேங்குதே தவிர இது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். இப்போ TNPSCயே கஷ்டமாக தான் இருந்தது, இப்போ இன்னும் கஷ்டமாக ஆகிட்டாங்க இல்லையா. NCERT லெவலில் TNPSCயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் ஜாப் வாங்கி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்க நம்மளுக்கு காம்படிஷன் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ காம்படிஷன் இருக்கிறதுனால நம்ம படிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ஜாப் வாங்க முடியாது. ஜாப் வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா எவ்வளோ காம்படிஷன் இருந்தாலும் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற பொறுத்து தான் நம்மளுக்கான ஒரு சக்ஸஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த NTPCயில் நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால எந்த இது வந்து நல்லா தெரியுதோ அதுக்கான ஆன்சர் மட்டும் தயவு செஞ்சு பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டினுக்கு ஃப்ளூக்கில் அடிச்சு விடுவோம் அப்படின்னு அடிக்காதீங்க. அது இன்னும் மைனஸ் மார்க்குக்கு தான் நம்மளுக்கு போகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.